வெல்கம் பேக் டு அச்சியாஸ் வாய்ஸ் ஓவர். இன்னைக்கு நம்ம உறவை உயிரை எபிசோட் 13 தான் பார்க்க போகிறோம். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. போன எபிசோடில் வந்து நிஷாவை பொண்ணு பார்க்க வரும்போது ஷாலினி அங்கே இருக்கக்கூடாதுன்னு பாட்டி சொல்லுவாங்க பத்மாவதி கிட்ட. அதை ஷாலினி வந்து டோர் கிட்ட இருந்து கேட்டு மனசுடைஞ்சிட்டு சோகமாக நடந்து போயிட்டுருப்பான். இன்னைக்கு எபிசோடில் அப்படியே கண்டினியூ பண்ணுறாங்க. அவள் சோகமாக நடக்கிறத ரவி பார்ப்பான். ரவி பார்த்துட்டு என்னாச்சு ஷாலினி அப்படின்னு கேட்டதும் அவள் வந்து என்கிட்ட எதுவும் கேட்காதன்றாங்க. எங்கே போகிற அப்படின்னு கேட்டால் நான் வெளியே போகிறேன். சரி அப்போ நானும் வர்றேன் அப்படின்னு ரவி சொல்கிறான். இல்லை நீ ஒன்றும் வர வேண்டான்னு. இல்லை நான் வருவேன். அப்போ ஷாலினி சொல்கிறா நான் ஏன் சோகமாக இருக்கேன்னு நீ கேட்கக்கூடாது அப்போ தான் வரணும் அப்படின்னதும் கண்டிப்பாக நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் காரில் போகிறாங்க. அப்போ காரில் வந்து ஷாலினி யோசிச்சுட்டே இருக்கா. நிஷா அவ சொன்னது, "நீ என் மேலே ஜெலஸாக இருக்க" அப்படின்னு சொன்னது. அப்புறமா பாட்டி வந்து, "அவளை இங்கே வர வைக்காத, அவள் அப்பாவை பற்றி விசாரிப்பாங்க. அவமானமாக இருக்கும்" அப்படின்னு சொன்னதெல்லாம் நினச்சி அவள் சோகமாக வந்துட்டுருப்பா. தென் இங்கே வந்து சிவாவோட வீட்டிலேருந்து எல்லாரும் வந்திருப்பாங்க. எல்லாரும் வரவேற்கிறாங்க, "வாங்க வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்காந்துட்டு நிஷாவ கூட்டிட்டு வராங்க அவங்க அம்மா. அப்ப பாலகிருஷ்ணன் வந்து அம்சவேணி கிட்ட கேட்குறாங்க, "ஷாலினி எங்க? ஷாலினி எங்க காணுமே?" அப்படின்னதும், "எனக்கு தெரியாது. ஷாலினி வெளியில போறேன்னு போனா" அப்படின்னு சொல்றாங்க. "என்னம்மா சொல்றீங்க?" அப்படின்னு கேட்டா, "இல்ல எனக்கு தெரியாது. நீ ஃபர்ஸ்ட்டு இந்த விஷயத்த பாரு" அப்படின்னு அவங்க ஸ்டாப் பண்ணிடுறாங்க. இங்க ஷாலினி கார்ல இருந்து, "எனக்கு தாகமா இருக்கு, தண்ணி வேணும்" அப்படின்னு கேட்குறா. அதுக்கு ரவி வந்து, "நான் வாங்கி தர மாட்டேன். ஏன்னா நீ அப்புறம் வாஷ்ரூம் வேணும், வாஷ்ரூம் போணும் அப்படின்னுவ. நான் பப்ளிக் டாய்லெட் காட்டுவேன். அது உனக்கு முடியாது" அப்படின்னு சண்டை போடுவ. "எதுக்கு? அதனால வேண்டாம், தண்ணி குடிக்காத" அப்படின்னு. ஷாலினி உடனே, "இல்ல நான் இங்கேருந்து குதிச்சுருவேன், குதிச்சுருவேன்" அப்படின்னு மிரட்டுவாளா. உடனே, "இரு இரு நான் எடுத்துட்டு வரேன், தண்ணி வாங்கிட்டு வரேன்னு" சொல்லிட்டு ஒரு இடத்துல நிறுத்திட்டு ரவி போவான். அது வந்து நைட்டா இருக்கா, யாருமே இல்லாத இடம் வேற. கார்ல அவ தனியா இருக்காளா, ஒருத்தன் கத்திய கழுத்துல வச்சுட்டு "வெளில வா" அப்படின்னு சொல்லுவாங்க. ஷாலினியும் வெளில வருவா. "உன்னோட கார்ல உள்ள கம்மலு எல்லாத்தையும் தான்னு" சொல்லி கேட்டுட்டே இருப்பாங்க. அப்புறமா அவ ஒரு நெக்லஸ் போட்டிருப்பா, செயின் போட்டிருப்பா. அந்த செயின் வந்து அவங்க அப்பா குடுத்த செயினா இருக்கும். அதனால அவ தரமாட்டேன்னு சொல்லிட்டு இருப்பா. அப்ப கரெக்ட்டா ரவியும் வந்துட்டுருவான். ரவி வந்துட்டு, "ஏ ஏ" அப்படின்னு கத்திட்டு ஓடி வந்து ஃபைட் பண்ணுவாங்க. ஃபைட் பண்ணிட்டு கடைசியில என்ன ஆகும்னா, அந்த அடியாளுங்க வந்து ரவியோட தலையில அடிச்சுட்டு அவனுங்க ஓடிடுவாங்க. ஆனா, அப்போ ரவி வந்து ஜாலியா "தண்ணி பாட்டில் கீழ வந்துருச்சு என்ன பண்றது?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். ஷாலினி வந்து "என்ன விளையாடுற இப்போ?" அப்படின்னு சொல்லிட்டு கார்ல ஏத்திட்டு அவ டிரைவ் பண்ணிட்டு வீட்டுக்கு போறாங்க இப்ப. இங்க வந்து பாட்டி வந்து சிவா கிட்ட கேட்டுட்டுருக்காங்க. "உனக்கு முன்னாடி கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்திருக்கா? எவ்வளோ இருந்திருக்கு?" அவனும் 7 கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு அப்படின்றான். இதே மாரி "ஏன் உனக்கு எங்க பொண்ண பிடிச்சிருக்கு?" அப்படின்னு கேட்டா, "எனக்கு அவள பார்த்ததுமே இவ தான் சிவாவோட ஒய்ஃபா இருக்க போறா அப்படின்ற மாரி தோணுச்சு" அப்படின்னு அவன் பாட்டுக்கு ஏதோ ஏதோ சொல்லிட்டு இருக்கான். "நீ மறைச்ச ஏதாவது விஷயம் இருக்கா?" அப்படின்னு கேட்டதும், "நான் மறைச்ச விஷயம் நான் ஏன் உங்ககிட்ட சொல்லணும்?" அப்படின்னு ஒரு மாரி போல்டா எதிர்த்து எதிர்த்து பதில் சொல்வான். எல்லாரும் நெனைப்பாங்க இங்க சம்மந்தம் அவுட் அப்படின்னு. ஆனா, "பாட்டி எலும்பு" அப்படின்னு கோவமா சொல்லுவாங்க. அப்புறம் எனக்கு உன்ன ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ தான் நிஷாவோட மாப்பிள" அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேன்னு சொன்னதுக்கு அடுத்தது சிவா வந்து, "எனக்கும் உங்ககிட்ட கொஸ்டின் கேட்கணும்" அப்படின்னதும், "சரி கேளு" அப்படின்னா, "எங்க 2 பேருக்கு இடையில நீங்க வரக்கூடாது" அப்படின்னதும், பாட்டி சிரிச்சுட்டே, "எனக்கு நோ அப்ஜெக்ஷன்" அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்வீட்டு கூடன்னு எல்லாருக்கும் ஸ்வீட் குடுத்துட்டு இருக்கும்போது, அந்த நேரம் ஷாலினி வருவா. அப்ப பாலகிருஷ்ணன் அவங்கள பார்த்துட்டு வெளியில ஓடி போவாங்க. "என்னாச்சு?" அப்படின்னு கேட்டதும், அவங்க சொல்லுவாங்க, "இப்படி வெளியில வந்து ஒருத்தங்க அடிச்சுட்டாங்க. என்னோட பர்ஸ்லாம் வாங்கிட்டு போயிட்டாங்க" அப்படின்னதும், "ஐயோ! என்ன ரவி இப்படி ஆச்சு? ரெஸ்ட் எடு போ" அப்படின்னுலாம் சொல்லுவாங்க. அப்பன்னு பார்த்து சிவா ஒரு ட்விஸ்ட் குடுப்பான். என்னன்னா, "இதோ பொண்ணே வந்தாச்சு, அவகிட்டயும் நம்ம சொல்லிடுங்க, நிச்சயம் ஆயிடுச்சு" அப்படின்னு. உடனே எல்லாரும் ஷாக் ஆயிடுவாங்க. பொண்ணு தான் இங்க இருக்கே, வெளியில யார காட்டுறாங்கன்னு பார்த்தா, வெளிய ஷாலினி இருப்பா. பாட்டிக்கு செம கோவம் வந்துரும். "என்ன நீ நெனச்சிட்டு இருக்க? எங்க பொண்ணுங்க என்ன காய்கறி மாரியா? நீ இவங்க வேண்டாம், அவங்க வேண்டான்னு பந்தாடிட்டு இருக்க" அப்படின்னு கத்த ஆரம்பிச்சுருவாங்க நல்லா. சிவாவோட அப்பா சொல்றாங்க, "ஷாலினி வந்து பாலகிருஷ்ணனோட சொந்த பொண்ணு இல்ல" அப்படின்னு சொன்னதும், சிவா சொல்லுவான், "பாருங்க இங்க இவ்ளோ நடந்துட்டுருக்கு. ஆனா அவரு வெளியில ஓடி போறாரு ஷாலினிக்காக. ஸோ ஷாலினி மேல தான் நெறைய பாசம் இருக்கு" அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவ ஆஃப் பண்ணிடுறான். பாட்டி நல்லா கத்திட்டு இருக்காங்க. பாலகிருஷ்ணனும் அப்ப கரெக்ட்டா வருவாங்க. "என்னாச்சும்மா? ஏன் கத்திட்டு இருக்கீங்க? ஏன் கோவமா இருக்கீங்கன்னு?" கேட்டா, "இவன் வந்து நிஷா வேண்டாம், ஷாலினி வேணும்னு சொல்றான்." அப்படியே அவருக்கும் கோவம் வந்துரும். அவரும், "வெளியில போங்க நீங்க. ஏன் இப்படி பண்றீங்க?" அப்படின்னு கத்த ஆரம்பிச்சுருவாங்க. உடனே சிவா சொல்லுவான், "இருங்க அங்கிள் நீங்கலாம் சொல்றத பார்த்துட்டு நான் நிஷா ஓகேன்னே சொல்லியிருக்கலாம். ஆனா நான் வந்து வேற ஒரு பொண்ண விரும்பிட்டு நிஷாவ எப்படி ஒய்ஃபா ஏத்துக்கிறது? எனக்கு ஷாலினிய தான் பிடிச்சிருக்கு." அப்படின்ற மாரி சொல்லுவான். இங்க ஷாலினி வந்து ரவியோட காயத்துக்கு கட்டு போட்டுட்டு இருக்கா. ரவி வந்து அவள கிண்டல் பண்ணிட்டு இருக்கான் ஆஸ் யூசுவல். ஷாலினி சொல்வா, "ஏன் நீ என்ன காப்பாத்துன?" அப்படின்னு கேட்டா, ரவி சொல்றான், "நான் அவங்க கிட்ட இருந்து உன்ன காப்பாத்தல. உன்கிட்ட இருந்து தான் அந்த 4 பேர காப்பாத்துனேன். நீ தான் இவ்ளோ குண்டா இருக்கியே, அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது?" அப்படின்னு சும்மா விளையாடிட்டு இருக்காங்க. அப்படியே எபிசோட் முடிக்கிறாங்க. அடுத்த எபிசோடுக்கு நெக்ஸ்ட் வீடியோல வாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.